பொருளாளராக இருக்கக்கூடிய ஷீலா ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில எனக்கு முன்னால உரையாற்றி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலக மாவட்டத்துடைய அமைப்பு செயலாளர் வெங்கடேஸ்வரர் அவர்களே, அதே போல மாவட்டத்துடைய செயலாளர்களே, தலைவர்களே, ஒன்றியத்துடைய தலைவர்களே, செயலாளர்களே, நகரத்துடைய தலைவர்களே, செயலாளர்களே, பகுதியுடைய தலைவர்களே, செயலாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய மகளிரை பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ஐயா அவர்களால் ஒரு 2 நாட்களில் தகவல் சொல்லப்பட்டு இந்த 2 நாளிலே இந்த கூட்டம் சிறப்பாக எல்லா மாவட்டங்களிலும் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு திருவள்ளூர் மத்திய மாவட்டத்தின் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்த மாவட்டத்துடைய நிகழ்ச்சியாக இங்கே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்துடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூத் கமிட்டி நம் பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக எல்லா பகுதியிலும் எல்லா இடங்களிலும் எல்லா சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து உறுப்பினர்களாக நம் பாட்டாளி மக்கள் கட்சியில இணைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் வன்னியர்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பின் மூலமாக நமக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம். அது ஏன் எடுக்க மாட்டோம் கேட்கிறார் மருத்துவர் ஐயா. ஏன் மற்ற ஜாதிகள் எவ்வளவு இருக்கு, வன்னியர் எவ்வளவு இருக்காங்க, நீங்க கணக்கெடுங்க. கணக்கெடுத்தீங்க ஜாதி வாரி கணக்கெடுத்து எல்லா மாநிலத்திலும் எடுக்கும் போது தமிழ்நாட்டு மட்டும் எடுக்க நீங்க மறுக்கிறீங்க. அதை மறுப்பதற்கு காரணம் என்ன? நீங்கள் அப்படி கணக்கெடுத்தீர்கள் சொன்னால் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரும்பான்மையான சமுதாயமாக இருக்கக்கூடிய சமுதாயம் வன்னியர் சமுதாயம் என்று நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் அவர்கள் கோபப்படுவார்கள். இவ்வளவு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு இன்றைய வரைக்கும் இடஒதுக்கீடு கொடுக்காத ஒரு கட்சியாக ஆண்ட கட்சிகள் அத்தனையும் இருந்திருக்கின்றன. அதனால அவர்கள் அந்த சமுதாயத்தினுடைய கணக்கெடுப்பை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள். அந்த தயக்கத்தை போக்குவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் வரக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஐயா தலைமை தாங்குகின்றார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய மக்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் வெற்றிகரமான ஆர்ப்பாட்டமாக மாற்ற வேண்டும். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அம்பேத்கர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்ல நடத்த சொல்லி ஐயா ஆணையிட்டிருக்காங்க. ஆனா நமக்கு சென்னை மாவட்டத்தில் ஐயா தலைமையில் நடக்கிறதுனால இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமா எல்லா பொறுப்பாளர்களும் நீங்கள் நம்ம சென்னையில ஐயா தலைமையில் நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி ஆர்ப்பாட்டமாக நாம் நிறைவேற்றி காட்ட வேண்டும். அதே போல இன்னைக்கு பார்த்து சொன்னா இன்னைக்கு ஐயாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் முதலாக வன்னியர் சங்கம். அதன் பிறகு உருவானதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. அது இல்லாம சமூக முன்னேற்ற சங்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமூக முன்னேற்ற சங்கத்தை ஆரம்பிச்சு வச்சவரே ஐயா. ஆனா அதுல கூட்டம் போட்டு ஐயாவால இன்னைக்கு பலன் பெற்று இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளும் இன்னைக்கு ஐயாவுக்கு எதிராக பேசலாம். ஐயாவுக்கு அது அதிகாரம் இல்லைன்னா அது எப்படி ஐயாவுக்கு அதிகாரம்? ஐயாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், சமூக முன்னேற்ற சங்கம், பசுமை தாயகம். இந்த பசுமை தாயகத்தை உருவாக்கி வச்சதே மருத்துவர் ஐயா. இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த பசுமை தாயகத்தை நாங்க தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அதே போல துணை அமைப்புகள் பார்த்தா எவ்வளவு அமைப்புகள் 21 அமைப்புகளை உருவாக்கி வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டியதுதான் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்னைக்கு ஐயா எல்லாருமே பாத்தீங்கன்னா யார் ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து நம்மளால வழிநடத்தலாம் சொன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் யாரு? இன்னைக்கு பார்த்தோம்னா ஐயா தான். ஐயா இல்லைன்னா நம்ம திருவள்ளூர்ல இருக்கிறவங்க போயிட்டு காஞ்சிபுரத்துல போயிட்டு நிற்க முடியுமா? அதே போல கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களுக்கும் இங்க திருவள்ளூர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அறிமுகத்தை உண்டு பண்ணி கொடுத்தவர் மருத்துவர் ஐயா. அதே போல இன்னைக்கு இருக்கிற கூட்டம் பாத்தீங்கன்னா நீங்க ஐயா பின்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேருமே அப்படின்னா மாவீரன் காடு வைக்கார் ஒரு மயிலாப்பூர் கூட்டத்தில் சொல்ல சொன்னார், ஐயாவையும் என்னையும் பிரிக்க வேண்டும் என்று சொன்னால்
என்னுடைய உயிர் போன பிறகுதான் அது நடக்குமே தவிர மற்றபடி ஐயாவுக்கு வந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு மாவீரர் காலவெட்டியாக சொன்னது போலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளிக்கு வந்து அத்தனை பேருங்க மருத்துவர் ஐயா தான் எங்களுக்கு உயிர். ஐயா இல்லைன்னா எங்களுக்கு உயிரே கிடையாது. ரெண்டாவது எங்களுக்கு இந்த சமுதாயத்தின் மரியாதை கிடையாது. அப்படி ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து இன்றைக்கு 87 வயதிலையும் இன்னைக்கு இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மருத்துவர் ஐயாவால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு ஆஞ்சியோ சிகிச்சை பண்ணுவதற்காக அப்போலோ மருத்துவர் அனுமதிக்கப்பட்டார். ஐயா சேர்ந்து ஐயா மருத்துவமனையில் இருக்கிற கேள்விப்பட்ட உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசு கட்சி தலைவரும் ஐயா கட்சி போய் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே ஒரு சின்ன ஒரு அறிவு தொடர்ச்சி கூட தொடர்ச்சி ஐயாவை வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க, ஐயாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவருக்கு ஐயாவை போய் பார்க்கணும் என்னெல்லாம் கிடையாது. அதிக பேர் வரணும், இவரு நானும் போய் ஐயாவை பார்க்க போனன்ற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி அந்த மருத்துவமனைக்கு சென்று திரும்பி வந்தவர். ஆனா ஐயாவை போய் பார்க்கணும்ல ஒண்ணும் இல்லை. ஆனா வந்து மற்ற போய் பார்க்க முடியாது, நீங்க ஏன் போய் பார்க்கறீங்கன்ற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்றாரு. அப்பேற்பட்ட ஒரு தகப்பனுக்கே நீங்க உங்களால இருக்க ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க நடக்க முடியல. நீங்க எப்படி உங்க பின்னாடி வரக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களை நீங்க வழிநடத்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வியப்பாக தான் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஐயாவால் உருவாக்கப்பட்டவங்க தான் மேட்டூர்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர். அதே போல ஐயாவால் உருவாக்கப்பட்டவங்க தான் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய சிவகுமார், மயிலம் சிவகுமார். அதே போலதான் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயாவால் உருவாக்கப்பட்டு ஐயாவால் பயன்படுத்தி இன்னைக்கு ஐயாவை எடுத்து நிற்கிறீங்க. நீங்க ஐயா இந்த ஒரு மாமனிதர் இல்லை என்று சொன்னால் நீங்க எல்லாம் வந்து யாருமே யாருமே அடையாளப்படுத்தி காட்டுவதே ஐயா தான். அதனால என்னைக்கு இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஐயா பின்னாடி வந்துதான் ஆகணும். அதான் போறீங்க. அது மாதிரி ஐயாவும் சொல்லிட்டார். அதனால நம்முடைய பொறுப்பாளர்கள் ஐயா என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம் ஐயாவை நடப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை வந்து சிறப்பித்து கலந்து கொண்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி.